ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. என் தலைக்கு மேலே இங்கே தெரியறதா? அது ஜப்பானுக்கு போயிட்டு வந்த பிறகு அதைய அவங்க ஒரு கிஃப்ட்டு ஞாபகத்துக்கு அமுச்சு கொடுத்தாங்க என்னோடய டாட்டர். சரி, ஆக்சுவலாக நம்ம டெய்லி வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் எந்திரிப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். காலையில் எந்திரிப்போம், மறுபடியும் குளித்து தெளித்து சாப்பிடுவோம், அப்புறம் வேலைக்கு போவோம், அப்புறம் வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம், அப்புறம் வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இந்த மாதிரி தான் அப்படியே ஓடிட்டே இருக்கும் லைஃபு. ஆனால் மனசுக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு வேண்டியிருக்கு, உடம்புக்கும் ரெஸ்ட்டு வேண்டியிருக்கு. உடம்புக்கு ரெஸ்ட்டுன்னா நம்ம தூங்குறதுல சரிப்படுத்திடணும். ஆனால் மனசுக்கு ரெஸ்ட்டு எப்படின்னா, இது எப்படி எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, பொதுவாக எல்லார் வீட்லேயுமே கோவிலாட்டம் இருக்க முடியாது. கோவிலாட்டம்னா 365 நாளும் வீட்லேயே இருந்தால் தான் கோவிலாட்டம் வச்சுருக்க முடியும். அதெல்லாம் முடியாது. வைக்கலாம் ஒரு 90% வைக்கலாம். 100% வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது சாத்தியமானு தெரியல. பொதுவாக சொல்கிறோம், நம்ம போகிறோம் வரோம், எல்லா வீட்டுக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கோம், எல்லாமே சொல்கிறேன். எப்படி நம்ம வீட்டு தூசிகள் என்ன தான் நீட் பண்ணாலும் தூசி வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு, இந்த காற்று காலம், தூசிகள்லாம் என்னாகும், படியும். நீங்கள் அப்போ தான் நீட்டாக கூட்டி மெழுகி துடைச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் பாருங்கள், கொஞ்சம் குப்பை வரும். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் கூட இல்லையே பளிச்சுன்னு நான் துடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட மைக்ரோஸ்கோப்பில் அது இப்படி எடுத்து இப்படி பார்த்தா இருக்கும். அதாவது ரொம்ப ஓவர் துல்லியமாகவும் இது பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம நீட் பண்ணுறதுக்கு தான் முனைவோம் இல்லையா, ட்ரை பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம மனசில் பல வருஷத்து குப்பைகள் இருக்கும். அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க. தராதரம் தெரியாத மக்கள், தற்குறியாக இருக்கிற மக்கள், மோசமான மக்கள் நம்மளுக்கு நடுவில் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அவங்களோட பிஹேவியரே சரியில்லாமல் இருக்கும், அவங்க வளர்ப்பு முறையும் சரியில்லாமல் இருக்கும். அவங்க அந்த மாதிரி டர்ட்டி குவாலிட்டிஸாக இருக்கிறவங்க அவங்க பேசுகிற விதத்தை வச்சு நம்ம எடப்படக்கூடாது. இவன் அப்படி சொல்லிட்டாங்களே, அவள் அப்படி சொன்ன, யார் எப்படி சொன்னேன்னு நம்ம நல்லவங்க நமக்கு தெரியும். சொல்கிறவங்க தெரியாத மரியாதை மட்டும் தெரியாத இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, வளர்ப்பு முறை சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நம்மளை வேதனைப்படுத்திக்கிறதுலாம் எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு நாள் நம்ம அமைதியாக உட்காந்து யோசிக்கலாம், சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் நம்ம திட்டுகள் அனுபவிச்சிருக்கோம், எதனால் அந்த திட்டு வந்தது, மனவேதனை எதனால் வந்தது, அதை யோசித்து பார்க்கலாம். யோசித்து பார்க்குறப்ப 95% நம்ம மேலே தப்பு இருக்காது. அப்படின்னா மற்றவங்கள் அவங்களுக்கு பொறுமை இல்லாதனத்தினால பேசியிருக்கலாம், அவங்களுடைய பேட் பிஹேவியர், மோசமான பழக்க வழக்கங்கள், அவங்களோட மோசமான பழக்க வழக்கங்கள் நம்ம மேலே சுமத்தியிருக்கலாம். அதனால் நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ எதனால் இப்படி அவங்க அப்படி சொன்னாங்க, எதனால் இவங்க இப்படி சொன்னாங்க, அந்த நாள் நம்ம என்ன பண்ணினோம், நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றுமே பண்ணல. அவங்க தப்பு மறைக்கிறதுக்கு நம்மளை டோமினேட் பண்ணாங்க, அதிகாரப்படுத்தி அது பண்ணாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. கேவலமான வார்த்தைகள் பேசினா யாருக்கு அது கேவலம்? கேவலமாக பேசுகிறவங்களுக்கு தான். மரியாதை இல்லாமல் பேசுகிறவங்களுக்கு யாருக்கு மரியாதை இல்லை? மரியாதை இல்லாமல் பேசுகிறவங்களுக்கு தான் மரியாதை இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களில் அவங்க நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட், அவமரியாதை சொல்கிறதுனால நம்ம அவமரியாதையான ஆள் ஆகிட மாட்டோம். நம்மளை சொல்கிறவங்க தான் அவமரியாதை ஆவாங்க. ஸோ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து தான் பேசுகிறது தான் கரெக்டாக. அப்படி தான் பேசியிருப்போம் மேக்ஸிமம். அதுக்கும் மீறி யாராவது சொன்ன மனசில் வேதனை இருந்துச்சுன்னா, பல காலங்களாக இருந்துச்சுன்னா, அதை மறைச்சிருங்க. என்ன ரப்பர் போட்டு அழிக்கிற மாதிரி அதை மனசுலேருந்து அழிச்சிருங்க.
எதுக்கு வேதனைப்படணும்? வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யோசனை தேவையில்லாத யோசனையில் உடம்பு எனர்ஜி எல்லாம் போயிடும் இல்லையா? ஒன்றும் இல்லை, வீட்டு வேலை பல வேலைகள் நம்ம பண்ணுறப்ப, உடல் அளவில் வேலை பண்ணுறப்ப வீடு நீட் பண்ணுவோம், அதனால உடம்பு பிரிஸ்காக இருக்கும். ஆனால் நம்ம வேலை பண்ணுற இடத்துலலாம் சிலப்போ மீட்டிங்னு ஒன்று இருக்கும், 3 மணி நேரம் மீட்டிங், அதில் கெஸ்ட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப சோர்வாயிடுவோம். மனசளவில் எதையாவது நினச்சி சோர்வடைஞ்சு வேதனைப்பட வேண்டாம், சரியா? நீங்கள் எப்போவுமே நல்லவங்க தான். உங்களுக்கு சப்போஸ் யாராவது எதாவது ட்ரிகர் பண்ணாங்கன்னா, உங்களை ஸ்க்ரூ கொடுத்தாங்கன்னா, ஆட வச்சாங்கன்னா, கோபம் வேணும்னே மூக்க சுரண்டி கோபப்படுத்துகிற மாதிரி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு விட்டுருங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சிட்டிங்கன்னா, உங்கள் மனசு எந்த விதத்துலேயும் பாதிக்காது. நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்களாம் நல்லா இருக்கணும் எனக்கு ஆசை. எல்லோரும் நல்லா இருந்தால் தான் கேட்குறப்ப நம்மளும் நல்லா இருப்போம் இல்லையா? நானும் நல்லா இருப்பேன்.